சோலைவன காட்டுல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த மழையில எங்கேயாச்சும் உணவு கிடைக்குதான்னு கோரிக்காகவும் தேடி போனா. ஹரியாலி, நீ முதல்ல படுத்து தூங்கு, அப்போ நான் தானியங்களை பாத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், நீ உணவு பொருட்களை பாத்துக்கோ. ஏங்க, எதனால இப்படி சொல்றீங்க? நம்ம வீட்டுல வந்து யாரு உணவுகளை திருட போறா? ஐயோ, என்ன எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? அந்த காகங்கள் இருக்காங்கல்ல, பயங்கர சோம்பேறிங்க. உணவு தட்டுப்பாடு வந்ததும் உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிற பறவைங்க வீட்டுல தான் திருடலான்னு வருவாங்க. நாம பாட்டுக்கு 2 பேரும் தூங்கணும்னா ரொம்ப ஈஸியா நம்மளோட தானியங்களை எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி மிட்டுவும் அதோட மனைவி ஹரியாலியும் பேசிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் கோரிக்காகவும் வாசல்ல இருந்து ஒட்டு கேட்டுச்சு. ச்சே, இந்த மிட்டோ ரொம்பவே உஷாரா இருக்கான். இவன் வீட்டுல நாம திருட முடியாது, வேற யார் வீட்லயாச்சும் தான் பார்க்கணும். பிறகு அங்கிருந்து மீனுவோட வீட்டை நோக்கி பறந்து வந்தா. மீனுவோட வீட்டுல அவ முட்டையிட்டு அடை காத்துட்டு வந்துட்டு இருந்தா. நிறைய ஆப்பிள் பழங்களையும் சேகரிச்சு வச்சிருந்தா. ஆஹா, இதுதான் சரியான வீடு அப்படின்னு யோசிச்ச கோரி பிறகு ரொம்ப வேகமா அவளோட வீட்டுக்கு பறந்து வந்தா. காலு, நாம நினைச்ச மாதிரியே அந்த மீனு கிட்டதான் நிறைய தானியங்கள் இருக்கு. நாம அதை எப்படியாச்சும் திருடணும். என்ன சொல்ற? நாம எப்படி அந்த மீனு வீட்டுல திருட முடியும்? காலு, அதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. கோரிக்காகம் காலுவோட காதுல அவளோட யோசனைய சொன்னா. மீனு குருவி மழைய ரசிச்சபடியே அவளோட முட்டைய அடை காத்துட்டு இருந்தா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எனக்கு ஆபத்து, யாராச்சும் என் உயிரை காப்பாத்துங்க. ஐயோ, யாருக்கும் உதவி தேவைப்படுது போல. இந்த மழையில யாரோ உயிருக்கு போராடுறாங்க, நாம எப்படியாச்சும் அவங்கள காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி மீனு குருவி அவ வீட்டுல இருந்து அந்த சத்தம் வர்ற திசையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. காலு அண்ணா, நீங்களா? ஆமா, நீங்க எப்படி இந்த புதர்ல மாட்டினீங்க? மீனு, நான் உணவு எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த நேரம்னு பார்த்து பயங்கரமா மழை பெஞ்சது. வேகமா வரும்போது அந்த மரத்துல மோதி நான் இந்த புதருக்குள்ள விழுந்துட்டேன். தயவு செஞ்சு என்னை காப்பாத்து மீனு அப்படின்னு காலு கெஞ்சினா. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட கோரிக்காகவும் உடனே மீனுவோட வீட்டுக்குள்ள போனா. அங்க இருக்கிற ஆப்பிள் பழங்களை எடுத்துட்டு வந்தவ பக்கத்துல அவ கூட்டுல இருக்கிற முட்டையையும் பார்த்தா. உடனே அவ மனசுல கெட்ட எண்ணம் உதயமானது. அந்த முட்டையையும் எடுத்துக்கிட்டு வேகமா மீனுவோட வீட்டுல இருந்து வெளியில வந்தா. மீனு, ரொம்ப நன்றி மீனு. நீ மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா கண்டிப்பா நான் இந்த மழையில புதற்குள்ள மாட்டி செத்து போயிருப்பேன். நீ செஞ்ச இந்த உதவிய நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு மீனுவுக்கு நன்றி சொல்லிட்டு காலுவும் அங்கிருந்து பறந்து போனா. வீட்டுக்கு வந்த மீனு தன்னோட கூட்டுல முட்டை இல்லாததை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானா. ஐயோ கடவுளே, யாரு என்னோட முட்டைய திருடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மீனு குருவி அழ ஆரம்பிச்சா. உடனே மீனு குருவி அங்க இருந்து கபூத்தரோட வீட்டுக்கு பறந்து வந்தா. கபூத்தர் அண்ணா, என்னோட முட்டைய யாரோ திருடிட்டு போயிருக்காங்க. என்ன மீனு சொல்ற? உன்னோட முட்டைய திருடிட்டாங்களா? ஆமா, யாரு உன் வீட்டுக்குள்ள வந்து அதை எடுத்திருப்பா? அதான் காலுன்னா எனக்கும் தெரியல. அவங்க நான் சேகரிச்சு வச்சிருந்த உணவு பொருட்களை கூட திருடி இருக்காங்க. யாச்சும் உன்னோட முட்டைய கண்டுபிடிச்சிடலாம். சரி வா, நாம போய் புல்புல் கிட்ட இத பத்தி சொல்லலாம். புல்புல் பறவைதான் அந்த காட்டுல இருக்கிற நடமாடும் சிசிடிவி. அங்க நடக்கிற எல்லா விஷயமும் புல்புலுக்கு தெரிஞ்சிடும். பறவைங்க 2 பேரும் புல்புல் வீட்டுக்கு வந்தாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் மீனு குருவி சொன்னுச்சு. ரொம்ப நேரமா நான் இங்கதான் இருக்கேன், யாருமே உன் வீட்டு பக்கம் போகவே இல்லை. இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே புரியல மீனு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோரி மட்டும் ஒரு கூட நிறைய ஆப்பிள் பழங்களை எடுத்துட்டு போனா. நான் கூட அவளை கூப்பிட்டு விசாரிச்சேன். தான் அம்மா வீட்டுல போய் வாங்கிட்டு வரதா சொன்னா. எனக்கு என்னமோ அந்த காகங்கள் தான் வழக்கம் போல ஏதோ வேலை செஞ்சிருக்காங்கன்னு தோணுது. கோரி, என்ன வேலை பண்ணிருக்க நீ? ஆப்பிள் பழத்தை தானே எடுக்க போன, இப்ப எதுக்கு அவளோட முட்டையையும் எடுத்துட்டு வந்திருக்க? எனக்கு என்னமோ நீ நல்லா மாட்ட போறன்னு தோணுது. எனக்கு முட்டையை பார்த்ததும் ஆம்லெட் போட்டு சாப்பிடணும் போல தோணுச்சு, அதனாலதான் முட்டையை எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த மீனும் எவ்வளவு பெரிய புத்திசாலி, அவளோட முட்டைய போய் திருடி இருக்கே. அவ ஈஸியா கண்டுபிடிச்சிடுவா. எனக்கு தெரியாத காலம் அந்த மீனு எப்படின்னு.
இங்க வச்சு சாப்பிட்டேன்னா எப்படியும் அவ மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சிருவா. அதான் காலையில இந்த முட்டையை எடுத்துக்கிட்டு என் அம்மா வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். ஆமா, இந்த முட்டையை எடுத்துட்டு நீ எப்படி அவ்வளவு தூரம் போவ? போற வழியில யார்கிட்டயாச்சும் மாட்டினா என்ன ஆகும்னு யோசிச்சியா? காலு, அதுக்கும் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அப்படின்னு சொல்லி கோரிக்காகவும் காலுவோட காதுக்குள்ள ஏதோ சொன்னா. பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. கோரிக்காகவும் முட்டையை எடுத்துக்கிட்டு தான் அம்மா வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. கோரி வர்றத பார்த்த மீனுவும் கபூதரும் அவளை வழிமறிச்சாங்க. என்ன உன்னோட இறகுல மறைச்சு எடுத்துட்டு போற? நான் எதையோ மறைச்சு எடுத்துட்டு போறேன். அதை பத்தி உனக்கு என்ன கவலை? ராத்திரி யாரும் மீனுவோட வீட்டுக்கு வந்து அவ கூட்டுல இருந்த முட்டைய திருடி இருக்காங்க. அதனாலதான் காலையில இருந்து போற வர எல்லா பறவைங்களையும் நாங்க சோதனை பண்ணிட்டு இருக்கோம். ஒழுங்கு மரியாதையா என்ன மறைச்சு வச்சிருக்கியோ அதை வெளியில எடுத்துரு. நாங்களா எடுத்தோம்னா அப்புறம் தேவையில்லாத உனக்கு அசிங்கமா போயிடும். இங்க பாரு மீனு, நீ தேவையில்லாம இந்த கபூதர் பேச்ச கேட்டு காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களையும் பகைச்சுக்கிற. ஒழுங்கா வழிய விட சொல்லு. கோரியக்கா, என்னோட முட்டைய காணும். நான் எவ்வளவு தவிச்சு போயிருக்கேன். தயவு செஞ்சு அப்படி என்னதான் எடுத்துட்டு போறீங்கன்னு கொஞ்சம் காட்டுங்களேன். உடனே கோரிக்காகம் அவ இறகிலிருந்து ஒரு சிவப்பு வண்ண முட்டையை எடுத்து காட்டுனா. அந்த சிவப்பு முட்டைய பார்த்து பறவைங்க 2 பேரும் ரொம்பவே அதிர்ச்சியானாங்க. கூறி, என்ன இந்த முட்டை சிவப்பு வண்ணத்துல இருக்கு? ஆமா, இது யாரோட முட்டை? கபூதர், இது என்னோட முட்டை. நான் தான் இதை அடை காத்துட்டு வந்துட்டு இருக்கேன். மீனு, நல்லா பார்த்து சொல்லு. இதுவா உன்னோட முட்டை? இல்ல கௌரியக்கா, இது என்னோட முட்டை இல்ல. என்னோட முட்டை பாக்குறதுக்கு வெண்மையா இருக்கும். இது கேட்டு கௌரி மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அந்த நேரம்னு பார்த்து காட்டுல பயங்கரமா இடி சத்தத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சது. முட்டையில மழை தண்ணி விழ ஆரம்பிச்சது. உடனே முட்டை மேல இருக்கிற சிவப்பு வண்ணம் மொத்தமும் கரைஞ்சி முட்டை வெண்மை நிறத்துக்கு வந்தது. இத பார்த்து கபூத்தரும் மீனுவும் ரொம்பவே அதிர்ச்சியானாங்க. கோரிக்காகமும் முட்டையோட வண்ணம் போனதும் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சா. கபூதர் அண்ணா, இதுதான் என்னோட முட்டை. இது கோரி தான் அது திருடி இருக்கா. மீண்டும் பாத்தியா, நான் சொன்னல கண்டிப்பா இது காகங்களோட வேலையா தான் இருக்கும்னு. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நீ முட்டைய திருடி அது மேல பெயிண்ட் அடிச்சு எங்களை ஏமாத்திருப்ப. அப்படின்னு சொல்லி கபூத்தரும் மீனுவும் சேர்ந்து கோரிய பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சாங்க. அடிதாங்க முடியாத கோரி அங்கிருந்து உயிர் தப்பிச்சா போதும்னு ஓட ஆரம்பிச்சா. மீனும் மறுபடியும் தன்னோட கூட்டுல வச்சு முட்டைய அடைக்காக்க ஆரம்பிச்சா. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நாள் காலையில காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் ஒரு இடத்துல கூடி இருந்தாங்க. அங்க ஒரு சின்ன பறவை ரொம்ப நேரமா அழுதபடியே நின்னுட்டு இருந்தது. இத பார்த்த பறவைங்க எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் அவங்களுக்குள்ளவே பேசிக்கிட்டாங்க. ஐயோ பாவம், இந்த குழந்தைய விட்டுட்டு அவ அம்மா இப்படி போய் சேர்ந்துட்டா. இப்போ இவ யார்கிட்ட போய் இருக்க போறானே தெரியல. இருக்கவே இருக்கு அந்த புல்புல்லோட அனாத ஆசிரமம். அதுல கொண்டு விட்டோம்னா அவ பாட்டுக்கு இருந்து வளர்ந்துக்க போறா. ஆனா அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த கழுகோட பிடியில இருக்கும்போது கூட, நீ ஒன்னும் பயப்படாதடா, இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் உன்னை சொந்த குழந்தையா பாத்துப்பாங்கன்னு சொன்னாங்க. நீங்க என்னடான்னா ஆசிரமத்துல கொண்டு விட போறோம்னு சொல்றீங்க. என்னது, சொந்த குழந்தையா பாத்துப்பாங்களா? இங்க பாரு, உன் அம்மா திமிர் எடுத்து போய் அந்த கழுகுக்கு உணவாயிட்டா. அதுக்காக அவளோட சுமையெல்லாம் எங்களால சுமக்க முடியுமா என்ன? இங்க பாரு கௌரி, தயவு செஞ்சு சின்ன குழந்தைகிட்ட இப்படி பேசாத. பாவம், அவளே அம்மா இல்லைன்னு அழுதுட்டு இருக்கா. அவகிட்ட போய் ஆறுதலா 4 வார்த்தை பேசாம நீ என்னடான்னா அவளையே குறை சொல்லி திட்டிட்டு இருக்க. மீனு, வர வர நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அப்படின்னா நீ ஏன் அவளை அழைச்சிட்டு போய் உன் வீட்டுல வச்சுக்கோ. எங்களால எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஒன்றும் இவளை பாத்துக்க வேண்டாம். என்னால முடியும். முடிஞ்ச அளவுக்கு நான் இவளை பாத்துக்கிறேன். இன்னையில இருந்து இவளை நான் என் வீட்லயே வச்சு என்னோட சொந்த பொண்ணு மாதிரி வளர்க்க போறேன் அப்படின்னு சொன்ன மீனும் பிறகு அவளை கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கு வந்தா. மீனுவோட பொண்ணு சாஷாவுக்கு அவ இங்க இருக்கிறதே பிடிக்கல. அவளை பார்த்ததுமே முகமெல்லாம் ரொம்பவே வாடி போயே இருந்தா. அம்மா, யார் இவ? இதுல எதுக்காக நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க?
இவளோட அம்மா நேத்து கழுகுக்கு உணவாகிட்டா. அதனாலதான் இவளை நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இன்னையில இருந்து அவளும் நீயும் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா தான் வளர போறீங்க. அவளுக்கு இனிமே நாம தான் எல்லாமுமா இருக்கணும். அப்படின்னு சொன்னா. தான் அம்மா இப்படி சொல்றத கேட்டு சாயிஷா ரொம்பவே கவலைப்பட்டா. ஆனாலும் அம்மாவை எதிர்த்து அவளால எதுவுமே பேச முடியல. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் மீனு குருவி உணவு தேடி காட்டுக்குள்ள போனா. என்னோட அம்மா ஏதோ இறக்கப்பட்டு உன்னை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்காக நீ என்னோட அக்காவா ஆயிட மாட்ட. ஒழுங்கா நீ இங்க இருந்து ஓடிடு. எதுக்காக நீ இப்படி பேசுற? நான் உன்னை சொந்த தங்கச்சியா தான் பாக்குறேன். அது மட்டும் இல்ல, மீனு அம்மா என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இங்க இருந்து போக முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கா போயிடுற, அதுதான் உனக்கு நல்லது. அப்படின்னு சொல்லி சாயிஷா ரொம்ப கோபமா பேசினா. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. ஒரு நாள் சாயங்கால நேரம் மீனு 2 பேருக்கும் சேர்த்து ஆப்பிள் பழங்களை எடுத்துட்டு வந்தா. ஆனா அந்த ஆப்பிள் பழம் மொத்தத்தையும் சாயிஷா மட்டுமே சாப்பிட்டுட்டா. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அக்காவுக்கும் அதுல இருந்து சில பழங்களை கொடுக்கலால. அம்மா, இங்க பாருங்க. இந்த பழங்கள் எல்லாம் எனக்கு தான் சொந்தம். எங்கேயோ இருந்து வந்த அனாதைக்கெல்லாம் என்னால இதெல்லாம் கொடுக்க முடியாது. இன்னும் ஒரு தடவை அவளை அனாதைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இந்த வீட்ல நீ இருக்கவே முடியாது. அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா தான் பொண்ணை திட்டுனா. திட்ட வாங்கின சாயிஷா அழுதபடியே அங்கிருந்து வெளியில போனா. பூனவ ஒரு குளக்கரையில உட்காந்து தான் அம்மா பேசுனதை நினைச்சு அழுதுட்டு இருந்தா. கோரிக்காகவும் அந்த இடத்துக்கு வந்தா. என்னாச்சுடா? ஏன் இந்த இடத்துல சோகமா உட்கார்ந்துருக்க? அத்தை, நீங்களே கேளுங்க. அந்த பிங்கிக்காக என்னோட அம்மா என்ன மோசமா திட்டிட்டாங்க. நீங்க சொல்லுங்க, என் அம்மாக்கு நான் தானே பொண்ணு. எங்கேயோ இருந்து வந்தவ எப்படி பொண்ணாக முடியும்? அவளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா என்னால கண்டிப்பா என் அம்மா மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. அவ இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்தன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த பிங்கி உன்னையும் உன் அம்மாவையும் பிரிச்சுடுவா. ஏதாச்சும் பேசி உடனே அவளை வீட்டை விட்டு வெளியில துரத்து. அம்மா, எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும். உங்களுக்கு நான் முக்கியமா, இல்ல எங்கேயோ இருந்து வந்த இவ முக்கியமா? யாரோ ஒருத்தர் தான் இன்னையில இருந்து உங்க கூட இருக்க போறாங்க. அது யாருங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அம்மா, ஏதோ கோபத்துல பேசிட்டேன். அதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பேசலாமா சொல்லு? ஒரு வழியா தன்னோட பொண்ணை சமாதானப்படுத்தி மீனு தூங்க வச்சா. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. தூங்கி எழுந்திருச்சு பார்த்ததும் மீனுவுக்கு பயங்கர அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. ஏன்னா கூடுல படுத்து தூங்கிட்டு இருந்த பெங்கி அந்த இடத்துல இல்ல. இத பார்த்ததும் மீனு ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சா. பிங்கி வீட்டை விட்டு வெளியே போனதை நினைச்சு மீனு ரொம்பவே அழ ஆரம்பிச்சா. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. இப்போ பிங்கி இல்லாம சாயிஷா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. இதே மாதிரி ஒரு நாள் சாயங்கால வேலை சாயிஷாவும் ஜாக்குவும் சேர்ந்து காட்டுக்குள்ள பழங்களை தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு இனிப்பு பழ மரத்துல பழங்கள் இருக்கிறத அவ பார்த்தா. உடனே அந்த பழங்களை பறிக்கலான்னு அந்த மரத்துக்கு பக்கத்துல போனா. அந்த நேரம்னு பார்த்து குகையில பதுங்கி இருந்த கழுகு அவளை பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சது. இது எல்லாத்தையும் மரக்கிளையில உட்கார்ந்திருந்த பிங்கி பார்த்துட்டா. அங்க கழுகோட பிடியில இருக்கிற மீனுவை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு முடிவு பண்ண பிங்கி ரொம்ப வேகமா அங்கிருந்து அந்த இடத்துக்கு பறந்து வந்தா. கழுக பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சா. பிறகு கழுகோட பிடியிலிருந்து மீனுவை விடுவிச்சா. அம்மா, எப்படியாச்சும் நம்ம பிங்கிய காப்பாத்தணும். இன்னைக்கு அவ கழுகு கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்திருக்கா. ஆனா இன்னமும் அவ கழுகு எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கா. எவ்வளவு நேரம் அவளால தாக்கு பிடிக்க முடியும்னே தெரியலம்மா. வாங்க, எப்படியாச்சும் நம்ம போய் பிங்கிய காப்பாத்தலாம். அப்படின்னு சொன்னா. இது கேட்டு மீனு ரொம்பவே பதறி போனா. ஆனா மீனு வர்றதுக்குள்ளவே அந்த கழுகு பிங்கிய பயங்கரமா அடிச்சு அந்த இடத்துலயே போட்டுடுச்சு. பிங்கி இறந்து கிடக்கிறத பார்த்து சாயிஷாவும் ரொம்பவே வருத்தப்பட்டா. அம்மா, என்னாலதான் எல்லாமே நடந்தது. நான் அன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். நான் அவளை வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டேன். ஆனா இது எதையுமே அவ யோசிக்காம அவ உயிரை கொடுத்து என்னோட உயிரை காப்பாத்திருக்கா. உண்மையாவே என் கூட பிறந்த அக்கா கூட இந்த ஒரு உதவிய பண்ணிருக்க மாட்டாங்க. பிங்கி எனக்காக அவ உயிரையும் விட்டுட்டா. இது எதுவுமே புரிஞ்சுக்காம நான் அவளை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டேன். தயவு செஞ்சு என்ன நீங்க மன்னிச்சிருங்கம்மா.
இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் கொஞ்சம் பொறுமையா இருமா அப்படின்னு. ஆனா நீ கேட்கவே இல்லை. இப்ப கவலைப்பட்டு என்ன பண்ண முடியும் சொல்லு? போன உயிர் போயிடுச்சு. அநியாயமா உன்னோட முன்கோபத்தால இன்னைக்கு ஒரு நல்ல உறவை நீ இழந்துட்ட. அப்படின்னு சொல்லி தான் பொண்ணுக்கு ஆறுதல் சொன்னா. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.